திருவொற்றூர் பகுதியிலே நமது அன்பிற்கு மேற்குரிய முன்னாள் அமைச்சர் கே.பி. சாமி அவருடைய அன்பு தம்பி கே.பி. சங்கர் அவர்கள் இங்கே போட்டியிடுவதற்கு தளபதி அவர்கள் பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு மக்களுடைய பெருவாரியான ஆதரவு இருப்பதாக நாம் கணிக்கின்றோம். காரணம், இன்றைக்கு திருவொற்றூர் பகுதியிலே வாழும் வள்ளலாக இருப்பவர் நம்முடைய அன்பு சகோதரர் வணக்கத்திற்குரிய கே.பி. சங்கர் அவர்கள். ஒரு யார் தேடி போனாலும் அவர் வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஜீவராசி, ஒரு வயசான மூதாட்டி வந்து, தம்பி எனக்கு பசி இருக்குது, இது மாதிரி எனக்கு உணவு வீட்டில் உணவு இல்லைன்னு சொன்னாங்க, உடனே ஒரு மூட்டை அரிசி எடுத்து போய் நல்லபடியாக சாப்பிடுங்கன்னு கொடுப்பார். இந்த சங்கமானது கிட்டத்தட்ட இன்று 11 ஆண்டுகளாக செயல்படுகிறது. இந்த சங்கத்தை நாங்கள் எடுத்து செயல்படுத்தி நடத்துவதற்கு வளர்பெருமாள் நடந்த பாதை இது. அந்த பாதையில் நாங்கள் 4 ஆண்டு காலமாக முயற்சி செய்து இந்த சங்கத்திற்கு இடம் கிடைக்காமல் பெரும் முயற்சி செய்து தவிர்த்து அதை கைவிட்டு விட்டோம். அந்த நேரத்தில் திரு சங்கர் அவர்கள் தான் முன்னிருந்து அவர் பரிந்துரை செய்து அறநிலையத்துறை மூலமாக இந்த இடத்தை கையகப்படுத்தி இதை பொதுமக்களுக்கு நீங்கள் ஆதரவற்ற மக்களுக்கு உணவு அளிக்கின்றீர்கள், நல்ல சேவை செய்கின்றீர்கள். அதற்காக நான் என்னுடைய சொந்த, அதாவது அவருடைய தந்தையார் பரசுராமன் ஐயாவுடைய அறக்கட்டளையிலிருந்து கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இந்த சங்கத்தை மக்களுக்கு கட்டி அர்ப்பணித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் அதனால் பயனடைந்து வருகின்றார்கள். இப்படி பலப்பட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியிலே. அவர்கள் ஆட்சியில் இருப்பதும் சரி, அவர் அன்னாருடைய மந்திரியாக இருக்கும்போது அவர் கூட துணையாக இருந்து அவர் செய்ய வேண்டிய பணியெல்லாம் இவர் தான் செய்வார். நல்ல ஒரு ஆன்மா, நல்ல ஒரு செயல் வீரர், நல்ல ஒரு திட்டங்களை வகுத்து தரக்கூடிய, ஏழைகளுக்கு உதவக்கூடிய அன்பு உள்ளம் கிடைத்திருக்கிறது. இது எல்லோரும் உணர்ந்து பொதுமக்களும் மற்ற ஏனைய பெருமக்களும் தாய்மார்களும் கே.பி. சங்கர் அவர்களுக்கு ஆதரவளித்து அவர் வெற்றி செய்து இந்த தொகுதியும் மற்ற ஆர்ந்துள்ள பகுதிகளும் நன்மை பெறுவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.